வணக்கம் நண்பா. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீவள்ளி. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹீரோயின் ஒரு பெரிய பணக்காரங்க, ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க, தம்பி கோமாவில் இருக்கிறான். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்துட்டு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு, அதுதான் நம்ம ஹீரோ கேரக்டர், இவங்களோட வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப ப்ரொஃபஸர் ஒன்று வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த பிரெயின் வந்துட்டு மேப் பண்ணுறாங்க. அதாவது பழைய ஞாபகங்கள்லாம் உங்களுக்கு வரும் இந்த பிரெயினுக்குள்ளே. ஒருத்தரோட பிரெயினை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், நீங்கள் சொல்கிற அசைவுகளை வச்சு அவங்களால பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதுக்குமே இவங்க கற்றுக்குறாங்க. அதில் வந்துட்டு உடன்பட்டு அவங்க தம்பியுமே கோமாளக்கிறவனும் கொஞ்சம் கொஞ்சம் கைகள்லாம் அசைக்க வைக்கிறாங்க. இவங்க சொல்கிறத அந்த தம்பி வந்துட்டு கேட்குற மாதிரி வந்துட்டு பண்ண முடியுது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ இவங்களை வந்துட்டு அந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. இதுக்கப்புறம் ஒரு 15 நாள் நான் கழிச்சு வரமோ ஒரு ஃபாரின் ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆராய்ச்சி அவங்க உடம்புல பயன்படுத்தினாங்க இல்லையா, திடீர்னு இவங்களுக்கு வந்துட்டு என்னென்னமோ விஷயங்கள் வந்துட்டு தோணுது. யாரோ ஒருத்தர் வரா, திடீர்னு வந்துட்டு தப்பா நடந்துக்க பாக்குறான். ஆனா வந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா வந்துட்டு போன மாதிரியான ஒரு ஃபீல் ஒன்று இருக்கு. திடீர்னு வந்துட்டு ஒரு செயின் ஒன்று கிடக்குது. அவனுது யார் வரா, என்ன நடக்குதுன்னே தெரியல. இதை உடனே ஹீரோட்ட சொல்ல போக, ஹீரோ நான் வரேன் அந்த 12 மணிக்கு அப்படின்ட்டு அங்க வந்து வராரு. அவனையும் போட்டு வெளுக்கிறான். உண்மையா இதெல்லாம் வந்துட்டு யார் பண்றா, இதோட பிரம்மையா இல்லை உண்மையா அடிச்சா எப்படி ரத்தம்லாம் வருது, அப்பனா இங்க என்ன நடக்குது, என்ன ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது அவங்களுமே புரியல, நமக்குமே வந்துட்டு புரியல. இதுக்கெல்லாம் தீர்வு என்னதான் அப்படிங்கிறது படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல அந்த ஹீரோவுக்கான போர்ஷன் சின்ன வயசுல இருந்து அந்த ஒரு பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் வந்துட்டு நல்லாவே இருந்தது. கடைசியில வரக்கூடிய ஒரு சின்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே வந்துட்டு அமைச்சிருந்தாங்க. மித்தபடி இந்த ப்ரொஃபஸர் சொல்ற விஷயமாகட்டும், அந்த கோமாளக்கிற தம்பிக்கு நடக்கக்கூடிய விஷயமாகட்டும், இதை வச்சு இவங்க வந்துட்டு அந்த பிரெயின் வச்சு ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்களாகட்டும், எதுவுமே ப்ராப்பராக எக்ஸிக்யூஷன் வந்துட்டு பண்ணப்படலை. அதே மாதிரி நான் சொன்னால இந்த ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டுங்க நல்லா இருந்ததே தவிர அதை வச்சு வரக்கூடிய பிளே, அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிறது எதுவுமே வந்துட்டு கனெக்ட் ஆகவே இல்லை. நமக்கு ஒரு அந்த எமோஷன் கனெக்ட்னு இருக்குமே, அது சுத்தமாக வந்து கிடையாது. ஏன்னா படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே இந்த பிரெயின் அப்படிங்கிறதுக்கான விஷயம் வந்துட்டு ஆரம்பிக்குது. அதுல இருந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40 நிமிஷங்கிறது படம் எதுவுமே நோக்கி போகுது. என்ன நடக்குது, யாரு என்ன வராங்க, யார் இங்கேயே கொள்றாங்க, நடுவில் ஒரு லெஸ்பியன் கேரக்டரோட வருது. அது எனக்கு தொந்தரவு கொடுக்குறா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால ஹீரோ போய் பசங்க அவளை கொண்டுட்டே வந்துடுறாரு. இன்னும் யார் அது, டப்புன்னு அடுத்தடுத்து ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ் பார்க்குற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒரு ப்ராப்பரான ஸ்டார்ட் டு எண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு கிடையாது. எனக்குலாம் இந்த கதையை பார்த்துட்டு இது எப்படி வந்துட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் சொல்லி ஓகே பண்ணி இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வர செஞ்சிருச்சு. இல்லை நம்ம பிரெயின் யாராவது கண்ட்ரோல் பண்ணாங்களா இந்த படத்தை பார்க்க சொல்லி, இன்னும் ஒன்றுமே புரியல. அப்புறம் கடைசி வந்துச்சுன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டுமே ஒருவேளை இப்படியே இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அந்த ட்விஸ்ட்டு தான் அதுலேயுமே வந்துட்டு வச்சிருந்தாங்க. சரி ஓகே, ஓவரால் படத்தில் பார்க்கும்போது ட்விஸ்ட்டுங்க நல்லா இருந்தாலுமே எனக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸிக்யூஷன் இந்த படத்தில் கிடைக்கல. ஒரு 1.5 மணி நேரம் தலைவலி, கடைசி 10 நிமிஷத்துல உங்க தலைவலிக்கு இந்தாங்க மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எனக்கு பெருசாக இந்த படம் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.